இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்யூட் பிரேக்கர் ஒய்ஃபை உடையது. இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், நார்மல் சைஸ் தான். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்லைனில் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்லாம் இருக்குது. டைமிங்னாக்கா இப்போ ஷெட்யூல் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் டெய்லியும் ஒரு ஷெட்யூல், இது வந்து மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கனாக்கா, நம்ம வீட்டு வாட்டர் மோட்டரில் கனெக்ட் பண்ணிட்டீங்கனாக்கா ஷெட்யூல் போட்டு விட்டிங்கனாக்கா இந்த டைமில் வந்து ஆன் பண்ணு, அதாவது ஒரு 6 மணிக்கு ஆன் பண்ணு, 7 மணிக்கு ஆஃப் பண்ணு அப்படின்னு நீங்கள் ஷெட்யூல் போட்டு விட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணும். மேலே டேங்க்குக்கு தண்ணி ஏற்றுறத வந்து டெய்லியும் போய் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம ஷெட்யூல் போட்டு விட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இது பண்ணிக்கும். அது இல்லாமல் வாய்ஸ் கமாண்ட்லேயும் இது ஆன் பண்ணலாம், மொபைல்லையும் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். அலெக்ஸா பிரேக்கர் ஆன். அலெக்ஸா பிரேக்கர் ஆஃப். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்லிங் கையிலையும் நம்ம இது பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஒரு சுவிட்ச் இருக்குது பார்த்திங்களா, ப்ரெஸ் பண்ணாக்கா ஆன் ஆகும், ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிக்கும். இதனோட ஆப் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இல்லை கரண்ட் எவ்வளோ வோல்டேஜ் எடுத்துக்குது எல்லாமே நம்ம இதில் ஸ்டடி பண்ணிக்கலாம். அலெக்ஸா பிரேக்கர் ஆன். பிரேக்கர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கர் ஆனில் இருக்குது. நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ண டச் பண்ணும்போது கன்ஃபார்ம் பண்ண கேட்குது, ஆஃப் பண்ணிட்டுமான்னு நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தாக்க ஆஃப் ஆகிடும். இப்போ வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் ஆன் பண்ணுறேன், கேட்குது கன்ஃபார்ம் பண்ணிட்டுமான்னு, கன்ஃபார்ம் கொடுக்குறோம், ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன வோல்டேஜ் இருக்குது, இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போ வந்து லோடு கனெக்ட் பண்ணல, அதனால் வந்து எவ்வளோ ஆம்ப் எடுத்துக்குதுன்றது நமக்கு தெரியல. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஆக்டிவ் என்ன பவர், என்ன கிலோவாட்டில் இது ஆகுது அப்படின்றதும் தெரியல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கனெக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதில் வந்து அடுத்தது நம்ம பார்க்கணுன்னாக்கா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் எவ்வளோ ஓடு இருக்குது, கரண்ட் எவ்வளோ எடுத்துருக்கு, எத்தனை கிலோவாட்டு அப்படின்றது, எத்தனை யூனிட்டு அப்படின்றது நம்ம இங்கே பார்த்துக்கலாம். மந்த்லி வைஸு ஒரு மந்தில் நம்ம வந்து மோட்டருக்காக எவ்வளோ எனர்ஜி இதாக இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி இயர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஷெட்யூல். இதுதான் இந்த ஷெட்யூல் சொன்னோம் பார்த்திங்களா, இந்த ஷெட்யூலில் போய்ட்டு நம்ம ஷெட்யூல் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது இந்த ஷெட்யூல் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஓன் எப்படின்றத பார்த்திங்கனாக்கா டெய்லியும் சண்டே மண்டே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்திங்கனாக்கா 6:58 நான் இந்த வீடியோ எடுக்கிறதுனால அதனால் 6:58 இருக்குது, நம்ம 6 மணிக்கு வச்சுக்கிறோம். 6 மணிக்கு ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு சேவ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ஷெட்யூல் சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம் அதே ஷெட்யூல் டெய்லியும் சண்டே மண்டே 7 o'clock ஆஃப் பண்ணு, 1 hour ஓடுற மாதிரி. ஓகேங்களா, 7 மணிக்கு ஆஃப் பண்ணு. இந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆஃபில் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து சேவ் பண்ணுறோம். ஸோ 6 மணிக்கு ஆன் பண்ணு, 6 மணிக்கு ஆஃப் பண்ணு, இங்கே கீழே இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த டைமில் வேணும் ஆஃப் பண்ணணும் ஆன் பண்ணணும் இது மாதிரி ஷெட்யூல் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதிலே வந்து பார்த்திங்கனாக்கா ஷெட்யூல்லையே சைக்கிள் டைம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணிங்கனாக்க அதாவது ஸ்டார்டிங் டைம் எண்டிங் டைம். ஸ்டார்டிங் டைம் 6:59, எண்டிங் டைம் 7:59. இது வந்து நீங்கள் மண்டே டியூஸ்டே இல்லைனாலும் போட்டு கன்ஃபார்மாக கேட்குது, கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கனாக்கா ஷெட்யூல் வந்து இதாகிடுச்சு. அடுத்து இதுலேயே வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட்.
மீட்டர் ரீடிங் இந்த மாதிரிலாம் நிறைய உள்ள ஆப்ஷன்லாம் நிறைய இருக்குது. இது நீங்கள் உள்ளே போய் வாங்கும்போது பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது. மொபைல்லேயே எப்படி ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?